ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா இருந்தால் நமக்கு நான்வெஜ் கூட தேவைப்படாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த குருமாவை நீங்கள் 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஒரு குருமா இருந்தால் போதும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு 3 வேளையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச இந்த உருளைக்கிழங்கு குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸில் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் 2 சேர்த்திங்கன்னா போதும். 7 முந்திரி சேர்த்துக்குங்க. இது கூட துருவன தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சிருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த பச்சை மிளகாவில் சுத்தமாக காரம் இருக்காது, அதனால தான் நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரமுள்ள பச்சை மிளகாயாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட காசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. காசூரி மேத்தியை எண்ணெயில் வதக்கும் போது இந்த குருமாவோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி முந்திரி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வதக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற தக்காளியோட தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதக்கணும், அப்போ தான் நமக்கு குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் இதில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த டைமில் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மீடியம் சைஸில் 7 உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு கிழங்கை 4 கட் பண்ணி இந்த கிரேவியில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காசூரி மேத்தி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குருமா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா நான்வெஜ் கிரேவியை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குருமாவை இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, புலாவ், நான், பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த குருமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.